மறுபடியும் என்ன பிரச்சனை? மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்க? அன்னைக்கு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு உன்கிட்ட புலம்புனல்ல. ஆமா. அதான் அப்புறம் என்ன படிக்க வைக்கிறதுக்காக வீட்லயே டியூஷன் மாஸ்டரை வர வச்சுட்டாங்க. நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயமா? அவர் சரியான போரு. டார்ச்சர் பண்றாரு போட்டு. இதை எழுது அதை எழுது, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு. நீ சொன்னியே நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்னு. ஆமா. அதுக்கு முன்னாடி என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்துறாரு ரவுடி. டார்ச்சர் தாங்க முடியல. எனக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க யாருமே இல்லையா? உனக்கு டியூஷன் படிக்கிறதே பிரச்சனையா இல்ல இந்த டியூஷன் மாஸ்டர் கூட படிக்கிறது பிரச்சனையா? எனக்கு அந்த டியூஷன் மாஸ்டரை சுத்தமா பிடிக்கவே இல்ல. அது சரி, அது உங்க வீட்லயே சொல்ல வேண்டியதானே? சொன்னேனே, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த காம்ப்ளிகேஷன் வேற இருக்கா? அவர்கிட்ட தான் படிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்க, திட்டுறாங்க. என்னால அங்க இருக்கவே முடியல ரவுடி. அதான் ஓடி வந்துட்டேன். என்ன பண்ணலாம்? சரி வா. ஏன் நீ வீட்டுக்கு வரியா? ஐயோ, அங்க வந்தா பெரிய கலவரம் ஆயிடும்பா. வீட்டுக்கு இல்ல, கடைக்கு. கடைக்கா? ஆமா வா. வாங்க, என்ன வேணும்? அண்ணா அந்த கடலை முட்டை 2 கொடுங்க. அதை தரேன். எவ்வளோ ஆச்சுண்ணா? 20 ரூபாய். இந்தாங்க. கரெக்டாக இருக்கு. இந்தா. தேங்க்ஸ். ஐயோ சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாரு பாப்பா, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, பூச்சி வந்துடும். ஆமா, நானும் ஃபாலோ பண்றேன். ஆனா பர்ஃபியும் நிறைய சாப்பிடக்கூடாதான். அதுலயும் ஸ்வீட் நிறைய இருக்குமா. வீட்ல சொன்னாங்க. அப்ப வேற என்னதான் சாப்பிடுறது? ஃப்ரூட்ஸ், சாலடு, நட்ஸ் இதான் சாப்பிடணுமா. அதையே சாப்பிட்டு இருக்க முடியுமா ரவுடி? பெரிய பிரின்சிபலோட தான் வாழ்றாங்க போல உங்க வீட்ல. ஆனா நீ எதையும் ஃபாலோ பண்ணிடக்கூடாதுங்கிற குறிக்கோளோட இருக்க.